சில தோல்விகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது, நம்மளுடைய வெற்றிக்கான திசையை மாற்றக்கூடிய திசை மாற்றியாகவும் இருக்கும். கலாம் சாரோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் என்னன்னா பிரசிடென்ட் ஆகுறதுங்கிறது கிடையாது, சயின்டிஸ்ட் ஆகுறதுங்கிறது கிடையாது. அவரோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு பைலட் ஆகும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மார்க்ல அவரோட கனவு உடைஞ்சு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவர் சப்போஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆயிருந்தார் அப்படின்னா இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகனை நம்ம இழந்திருப்போம். ஃபெயிலியர் அப்படிங்கிறது டீமோட லீடரோடது, சக்ஸஸ் அப்படிங்கிறது டீமோடது. ஜெசிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு நபர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது, ஒரு சில மறைக்கப்பட்ட உண்மைகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன், பீப்புள் பிரசிடென்ட், ஸ்டூடெண்ட்டோட ஃபேவரட் டீச்சர், இப்படி அனைத்து பட்டங்களையும் பெற்றவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னோம்னா இந்த 3 விஷயங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இப்படி பல பட்டங்களை பெற்ற இவருக்கு பின்னாடி பல பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? பைலட் ஆக முடியலைன்னு அழுத ஒரு இளைஞன், தன்னோட ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியலைன்னு வருத்தப்பட்ட ஒரு பையன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவருடைய இந்த மாதிரியான கஷ்டகாலமான விஷயங்கள் பற்றி ரொம்ப கம்மியான பேருக்கு தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் கலாம் சாரினுடைய மறைந்த பக்கத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலாம் சாரோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் என்னென்னா பிரசிடென்ட் ஆகுறதுங்கிறது கிடையாது, சயின்டிஸ்ட் ஆகுறதுங்கிறது கிடையாது. அவரோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு பைலட் ஆகணும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட். அதுதான் அவருடைய பிக்கஸ்ட் ட்ரீமாக இருந்திருக்கு. அதற்காக அவர் எக்ஸாம் எழுதியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அதற்கான எக்ஸாம் எழுதியிருக்காரு. எக்ஸாம் எழுதினதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 9th ரேங்க் வாங்கியிருக்காரு. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டுக்கு 9th ரேங்க் எடுத்திருக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு செட் ஆஃப் இது இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு 9th ரேங்க் எடுத்தலால், அதாவது ஒரு ரேங்க் டிஃபரன்ஸில் இவருக்கு தன்னுடைய ட்ரீம் பறி போகுது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மார்க்கில் ஒருவரோட கனவு உடஞ்சு போயிருக்கு. அப்போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான நேரத்தில் அவர் ரிஷிகேஷ் போயிருக்கார். அந்த ரிஷிகேஷ் இடத்துல ஸ்பிரிச்சுவல் குரு ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னோட டெஸ்டினி வேற இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை தான் அவரோட லைஃபையே புரட்டி போட்டுச்சு. இல்லை இந்தியாவையே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். யோசிச்சு பாருங்க, அவர் சப்போஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆயிருந்தார் அப்படின்னா இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகனை நம்ம இழந்திருப்போம். சில தோல்விகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கிடையாது, நம்மளுடைய வெற்றிக்கான திசையை மாற்றக்கூடிய திசை மாற்றியாகவும் இருக்கும். சரி, ஓகே, பைலட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாரு. இப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஆர்டிஓவில் ஜாயின் பண்ணுறாரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பேசிக்காக டிஆர்டிஓ அப்படிங்கிறது ரிசர்ச் ஆர்என்டி அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு ரிசர்ச் பேஸ்டு ஒரு ஒர்க்கிங்காக தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்கே அவர் இனிஷியலாக பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே இருக்குது. இனிஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ்லாம் இல்லை. இதை அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் இஸ்ரோவில் போகிறப்ப SLV-3 அப்படிங்கிற ஒரு மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கீடு பண்ணியிருக்காரு. இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 1973. ஆனால் லான்ச்சிங் ஃபெயில், ஆர்பிட்டில் கரெக்டாக சேட்டலைட் ஆகலை. இந்த ஒரு விஷயம் நடந்தோடனே மீடியா ஃபுல்லாக ரொம்ப கிரிட்டிசிசம், என்ன நீங்கள் இஸ்ரோ நடத்துகிறீங்க அப்படின்ட்டு பல இடத்துல. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெருவில் ஒரு விஷயம் நடந்தாலே பல இடத்துல கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அந்த காலத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியாவில் கிரிட்டிசிசம், ஒரு இஸ்ரோ எவ்வளோ பெரிய ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்ல போனோம் அப்படின்னா இது குளோபல் லெவலில் கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய லெசன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கற்றுக்கிறாரு. அதுதான் லீடர்ஷிப். அந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இஸ்ரோடைய சேர்மன் சதீஷ் தவான் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் மட்டும் போகிறாரு. இந்த ஒரு ஃபெயிலியருக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் அந்த மிஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ரெஸ் மீட்டில் போய் பேசுனது இஸ்ரோ சேர்மன் சதீஷ் தவான் இல்லை, ஏபிஜே அப்துல் கலாம். இந்த சக்ஸஸ்க்கான கிரெடிட்டை சேர்மேன் வாங்காமல் கலாம் சார் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப். இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமாக லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு உன்னதமானது, தேவையானது அப்படிங்கிறத கலாம் அவர்கள் புரிஞ்சுக்கிறாரு. ஃபெயிலியர் அப்படிங்கிறது டீமோட லீடரோடது, சக்ஸஸ் அப்படிங்கிறது டீமோடது. பிருத்வி, அக்னி, ஆகாஷ், நாக். இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா? கலாம் சார் மிசைல் பில்ட் பண்ணும்போது கூட அவருக்கு ஈகோ இல்லை, டீம் ஒர்க் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை.
அவர் டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜூனியர்ஸ் கிட்ட கூட ஐடியா கேட்பாராம். அந்த ஒரு டைமில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாலேஜுக்கு ஏஜ் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, பிரசிடென்ட் ஆகிட்டாரு, இப்போ ஒரு லக்ஸுரி லைஃப்பில் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படியே உல்ட்டாவாக நடந்திருக்கு. சிம்பிளான மனுஷன், சிம்பிள் ஷர்ட்டு, சிம்பிள் ஃபுட்டு, அதாவது ஒரு ஆர்டினரி மேன் என்ன யூஸ் பண்ணுவார், என்ன சாப்பிடுவாரோ அதை தான் இவரும் யூஸ் பண்ணுவார். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பேசிக்காக என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு வீணை வாசிக்கிறது பிடிக்கும், கர்நாடிக் மியூசிக் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும். இவர் பிரசிடெண்ட்டாக இருந்த அந்த ஒரு டைமில் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் டெல்லிக்கு வர்றப்ப கவர்மெண்ட்டினுடைய எக்ஸ்பென்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சேலரியில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு தான் அவர் வந்து செட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டெகிரிட்டினா இதுதான் அப்படிங்கிறத வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கலாம் சாருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காரு, பல விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி பல புத்தகங்களில் படிச்சிருப்பார். அதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள், உங்கள் கனவை நினைவாக்க பாடுபடுங்கள். அதே மாதிரி தூக்கத்தில் வருவதல்ல உன் கனவு, உன்னை தூங்க விடாமல் வைப்பதுதான் உன் கனவு அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கோட்டா தெரியும், ஆனால் இதெல்லாம் அவருடைய ரியல் லைஃப் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணல, ஹாலிடேவை என்ஜாய் பண்ணல, மக்கள் மக்கள் மக்கள்னு ஓடின ஒரு அற்புதமான மனிதர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்குன்னு ஒரு ஃபேவரட் கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, வாட் வில் யூ பி ரிமெம்பர் ஃபார்? இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் அதில் டீப்பான மீனிங் இருக்குது. அதாவது நீங்கள் இன்ஜினியராகவோ, பிஸ்னஸ் மேனாவோ, இல்லை அப்படின்னா டாக்டராகவோ எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கேள்விக்கான ஒரு விஷயம். 2015 ஜூலை 27, அதாவது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 83 வயசு. இந்த வயசுலையும் ஒரு காலேஜுக்கு லெக்சரர் கொடுக்க போயிருக்கார். டாபிக் என்னென்னா, கிரியேட்டிங் எ லிவபிள் பிளானட் எர்த் அப்படின்னு ஒரு டைட்டிலில் லெக்சரர் கொடுக்க போயிருக்காரு. ஸ்பீச் பேசிக், அதாவது அவர் லெக்சரர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்தியாவுடைய ஏவுகணை நாயகன் மறைந்த ஒரு தருணம். ஃபார்மர் பிரசிடெண்ட்டை மட்டும் இழக்கலை, இந்தியாவில் பல சாதனைகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த ஒரு நேரத்தில் ஒரு கோ இன்சிடென்ட்ஸை பார்க்கலாம். அதாவது தன்னோட ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது தன்னோட டீச்சர் தான். அதாவது பறவை எப்படி பறக்குது அப்படி, இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பறவை பறக்கிறத பார்த்து தான் அவர் ஃப்ளைட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாரு, இதெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்ட்டு தெரிஞ்சார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சராக இருந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தவர் இப்போது ஒரு டீச்சராக இருந்து லெக்சரர் கொடுக்குறப்ப இவர் இறந்துருக்கார். அவரோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி முடிஞ்சிருக்கு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவுக்கு ஒரு மிசைல் கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், தன்னோட சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது தான் ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனை அப்படின்னு நான் சொல்லுவேன். தன்னால் தான் பைலட் ஆகி பறக்க முடியலை, ஆனால் தன் மூலியமாக பல லட்சம் பேருக்கு சிறகு கொடுத்து பறக்க வச்சவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் இந்தியாவுடைய பிரசிடெண்ட், ஆனால் எப்பயுமே அவர் டீச்சர் தான். அதனால தான் மக்கள் எல்லாருமே அவரை பீப்புள் பிரசிடென்ட்னு சொல்கிறோம். கலாம் சார் கேட்ட கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எதுக்காக நினைவு கூறப்படுவீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் சொல்கிற பதிலும் ஒரு தலைமுறையை இன்ஸ்பயர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜேசி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.